மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இந்த வார காணொளியில் காண இருப்பது தமிழ் புலவர் கம்பர். கம்பர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஒரு இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கிய புலவர். இவர் கம்பராமாயணம் என்ற மகா காவியத்தின் மூலம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். தமிழில் இலக்கிய செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். இவரது பிறப்பு தஞ்சாவூர் மாவட்டம் நெரிச்சி அல்லது திருவழுந்தூர் பகுதி. இவரது தந்தை அத்தியபகர். சிறு வயதிலிருந்தே பாடல் இயற்றும் திறன் கொண்டவர் கம்பர். கம்பர் எழுதிய நூல்கள் ஏர் எழுபது, சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, கம்பராமாயணம், திருக்கை வழக்கம். கம்பர் எழுதிய மிகப்பெரிய படைப்பு கம்பராமாயணம். சுமார் 10,000 பாடல்களை கொண்டது. 6 காண்டங்கள் ஆக பிரிக்கப்படுகிறது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், அரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழில் புதிய பாணியில் எழுதியது. கம்பராமாயணத்தில் தமிழின் இனிமை, உவமை, பொருள் செறிவு மிக தெளிவாக வெளிப்படும். கம்பர் பாணி உவமை, உருவகம், இயற்கை சித்தரிப்பு மிக அழகாக அமைவது இவரின் சிறப்பு. நவீன மொழி பழன்முறையை முன்னுரிமையாக வைத்தவர். பாடல்களின் இசைநயம் அதிகம். கம்பரின் சிறப்பு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எனும் பழமொழி அவரது கவித்திறனை உணர்த்தும் ஒன்று. கம்பர் கவி சக்கரவர்த்தி என்றும் புகழப்படுகிறார். கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசரிதியில் மகாகவி பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னுடைய பாடலில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்தது தமிழ்நாடு என பாடியுள்ளார். அப்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே என நாமக்கல் கவிஞர் கூறியுள்ளார். கல்வியிற் பெரியன் கம்பன் என முதுமொழி கூறுகிறது. கம்பர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் அழியாத, மறைக்க முடியாத இடத்தை பெற்ற பெரிய புலவர். அவரது கம்பராமாயணம் மட்டுமல்லாது பல்வேறு நூல்கள் வழியாகவும் தமிழ்மொழியின் செம்மையும் இனிமையும் உயர்த்தினார். கவிநயம், ஒத்திசை, உவமை, உத்தி, மொழிச் செழிப்பு போன்ற எல்லா இலக்கண அம்சங்களையும் தனது படைப்புகளில் பொலிவுடன் இணைத்தவர். கம்பரின் படைப்புகளில் தமிழர்களின் பண்பாடு, நன்னெறி, பக்தி, வீர உணர்வு ஆகியவற்றை அழகாக பிரதிபலிக்கின்றன. கம்பன் கழகம் என்பது கம்பராமாயணத்தினை மக்களுக்கு கொண்டு செல்லவும் கம்பராமாயணத்தில் கம்பரின் திறனை கூறவும் ஏற்படுத்தப்பட்டதாகும். தற்போது பல்வேறு நாடுகளிலும் மாநிலங்களிலும் இந்த கம்பன் கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாமும் கம்பரின் நூல்களை படித்து அவரை போற்றுவோமாக. நன்றி.